உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் இந்த எஸ்ஜேபியின் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் உருளைக்கிழங்கு கறி குருமா. உருளைக்கிழங்கு சேர்த்து அந்த கறி குருமா செய்கிறப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் ஒவ்வொரு கறி பீஸ் மாதிரியே இருக்குங்க. அந்த மாதிரி டேஸ்ட். இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெரி எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. வெஜ்ஜி ப்ளஸ் நான்வெஜ் செம்ம. முதல்ல நம்ம 40 கிராம் இல்லை 50 ml ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஒரு 10 ml கூட்ட குறைச்ச தப்பே இல்லை, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ நான் கொடுத்த அளவு பிரகாரம் சேர்த்துங்க. அவ்வளோதான். அதை நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி பொடியாக சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணுங்க கோல்டிஷ் வர்ற அளவுக்கு. கோல்டிஷாக வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அடுத்து தக்காளியை சேர்த்துக்குவோங்க. தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டொமேட்டோ, ஒரு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் கட்டு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 2 எடுத்து கிராஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுவோம் தக்காளி வதங்குற அளவுக்கு. தக்காளி வதங்கிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அப்படி. கருவேப்பிலை நல்ல மணத்தை கொடுக்கும் நம்மளுக்கு. கருவேப்பிலையை நம்ம இப்போவும் சேர்க்கலாம், வெங்காயத்துக்கு முன்னாடியும் சேர்க்கலாம். சமையலெல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க, எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், சின்ன ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளோதான். அதை நம்ம பார்த்துட்டோம்னா டேஸ்ட்டு எக்ஸலண்ட் தான். இஞ்சி பூண்டு போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு நீங்கள் வெங்காயத்தப்பவும் சேர்க்கலாம், இப்பவும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவு போட்டால் சரியாக போச்சுங்க. எல்லாம் கூழ் மாதிரி ஆகணும், அவ்வளோதானே. இப்போ என்ன பண்ணலாம், மட்டனை சேர்த்துடலாங்க. மட்டன் ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருக்குங்க. அதை இப்போ சேர்த்துக்கிறேங்க நான். நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்ல கலரை கொடுக்கும் நம்மளுக்கு. அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கினா தான் நல்லாயிருக்கும். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா. அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மட்டன் மசாலாவை கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. மட்டனே அதோட டேஸ்ட்டு கொடுக்கும். மட்டன் மசாலா மஸ்ட் இல்லை, உங்கள் இஷ்டம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸு அவ்வளோதாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் குருமா தேவைன்னு ஆசைப்பட்றோன்னா 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா தாராளமாக குருமா இருக்கும். அப்போ தான் ஏன்னா நம்ம இதில் தேங்காயெல்லாம் கூட அரைச்சி போட போகிறோம். அதனால் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போது 6 விசில் வைக்கலாங்க. கறி இப்போ வேகணும், அதுக்காக 6 விசில் வைக்கலாம். கறி முக்காவாக வெந்த பிறகு நம்ம மீதி 3 விசிலுக்கு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ 6 விசில் வச்சிட்டோம். கறி ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு தேங்காயெல்லாம் அரைச்சின்னு வந்துடலாம். வாங்க ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். இப்போ 6 விசில் இதை பேக் பண்ணி வச்சாச்சு. பார்த்துங்க, ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன்.
கசகசாவை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கூட சேர்த்துங்க, நல்லா மணமாக இருக்கும் குருமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 6 விசில் ஆயிடுச்சு. நான் இந்த பொசிஷனில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க பச்சையாக. ஏன்னா கறி இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. அப்போ சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். அடுத்து என்ன பண்ணுறேன், அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ஈஸிங்க. என்ன மாதிரி ஆம்பளைங்களே வீட்டில் இந்த மாதிரி சமையல் பண்ணலாம். நம்ம வீடியோவை பார்த்துட்டு செம்மையாக வரும், டாப்பு டக்கராக வரும். இன்னும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுடுவோம். மிச்ச விஷயங்கள்லாம் கூட இருந்தது லேடிஸ் தான் பார்க்கணும். மீதி 3 விசில் வச்சிடலாம். மூணு விசில் ஆயிடுச்சுங்க. செம்மையாக வந்திருக்கு. வாசனை எக்ஸலண்ட்டாக இருக்குது. கறி மொத்தம் 9 விசில் வச்சதுனால பஞ்சு மாதிரி ஆகிட்டுக்குதுங்க. யூஸ்வலாக ஒரு சில கறி 6 விசிலில் வேவுது, ஒரு சில கறி 11 விசில் ஆனால் கூட வேகவே மாட்டேங்குது. ஆனால் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இப்போ அந்த பஞ்சு மாதிரி செய்த மட்டன் உருளைக்கிழங்கு குருமாவை எடுத்து களிக்கு மேலே வச்சுன்னு சும்மா எடுத்து சாப்பிட்டோம்னா பாருங்கள், அப்படியே உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குதுங்க. கறி அதுக்கு மேலே பஞ்சு தான். சும்மா அப்படி புட்டா அப்படி 4 வாட்டி அப்படி மென்னா போதுங்க. வயிற்றில் டைஜஷன் எக்ஸலண்ட்டாகவும் டேஸ்ட்டும் சூப்பருங்க. எக்ஸலண்ட்டு டேஸ்ட்டு. மிஸ் பண்ணாத செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கறி குருமா எப்படி வேணாலும் செய்யலாங்க. எப்படி செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும். இப்படியும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் SJB.